மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் வாரத்தின் இறுதி நாளான இன்று வார சந்தை நடைபெற்றது. பொங்கல் பண்டிகை இன்னும் ஒரு சில நாட்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. நேற்று மதியம் முதல் தற்போது வரை நடைபெற்ற ஆட்டு சந்தையில் 3 முதல் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது. ஆடுகள் அதிகம் விற்பனையானதால் ஆட்டு உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழர் திருநாளான பொங்கல் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். இந்த விழாவில் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்தும் விதவிதமான வண்ண கோலமிட்டு அசத்தினர். அதனைத் தொடர்ந்து மேளத்தாள் இசைகளுக்கு இணங்க மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பெண் அலுவலர்களுடன் இணைந்து குத்தாட்டம் போட்டு பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். பின்னர் கோலம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். கரூர் நகர காவல் நிலைய வளாகத்தில் புதிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு ஊர்காவல் படையின் புதிய அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழா கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி சரக்கு காவல்துறை துணைத் தலைவர் பகலவன் கலந்து கொண்டு ஊர்காவல் படையின் கரூர் மாவட்ட புதுப்பிக்கப்பட்ட புதிய அலுவலக கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான ஜவஹர் உத்தரவின் பேரில் இன்று காலை சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் சாலை விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி சாலை விதிகள் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறு சென்றனர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் நகர போக்குவரத்து காவலர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் கலந்து கொண்டனர். ஆறாவது தேசிய அளவிலான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் 5 நகரங்களில் ஜனவரி 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மயிலாடுதுறையில் நடைபெற்றது. சாய் விளையாட்டு மைதானத்தில் துவங்கிய இந்த போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்றனர். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் உள்ள அரசு மாவட்ட மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் பொதுத் தேர்வு குறித்து மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்துரையாடினார். அப்போது பொதுத் தேர்வுக்கு எவ்வாறு தயார் செய்வது, மனப்பாடம் செய்து படிக்காமல் பாடங்களை புரிந்து கொண்டு எவ்வாறு படிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை ஆட்சியர் வழங்கினார். பொங்கல் விழாவை முன்னிட்டு தஞ்சை பூச்சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. குறிப்பாக செவ்வந்தி பூ அதிக அளவில் வாங்கி செல்லும் நிலையில் வழக்கமாக கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த செவ்வந்தி பூ 100 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. விலை கூடுதலாக விற்கப்பட்டாலும் பூக்கள் தேவை கருதி குறைந்த எடையில் மக்கள் வாங்கி செல்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடிய ஆட்டு சந்தையில் 10 கிலோ எடை கொண்ட ஒரு ஆடு 10,000 ரூபாயில் துவங்கி 40 கிலோ ஆடு 30,000 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. இன்றைய சந்தையில் சுமார் 5000 ஆடுகள் வரை விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்றைய சந்தையில் இறைச்சிக்கான ஆடுகளே அதிக அளவில் விற்பனையான நிலையில் பொங்கல் சிறப்பு ஆட்டு சந்தையில் சுமார் 4 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் பெஞ்சமின் காலனியை சேர்ந்த முத்தையா என்பவர் திருச்செந்தூர் நகராட்சியில் தூய்மை பணியாளராக கடந்த 30 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை பணியின் போது சந்நிதி தெருவில் குப்பை அள்ளுவதற்கு இடையூறாக இருந்த இருசக்கர வாகனத்தை ஓரமாக எடுத்து நிறுத்திய போது முத்தையாவை மர்ம நபர் தாக்கி ஜாதி பெயரை கூறி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து முத்தையா திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய கோரி திருச்செந்தூர் நகராட்சி நிரந்தர தூய்மை பணியாளர்கள் 22 பேர் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் 60 பேர் உட்பட 82 பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திராவிட தமிழர் கட்சி மாநில நிதி செயலாளர் சங்கர், ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் காயல் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையிலும் குற்றவாளியை கைது செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. மதுரை கொத்தக்கடை அருகே உள்ள கொடிக்குளம் பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி பூரணம். இவர் அரசு வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். இவரது கணவர் உக்கிரபாண்டியன், மகள் ஜனனி ஆகியோர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளனர். இவருக்கு கொடிக்குளம் பகுதியில் 1.52 ஏக்கர் நிலம் சொந்தமாக உள்ளது. இந்த நிலத்தின் மதிப்பு சுமார் ரூபாய் 4 கோடியாகும். இந்த நிலத்தை தனது கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த தானமாக வழங்கியுள்ளார். மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா, மாவட்ட கல்வி அலுவலர் சூப்பராஜ், வட்டார கல்வி அலுவலர் எஸ்தர் இந்திராணி முன்னிலையில் நிலப்பத்திரத்தை முறையாக பூரணம் மற்றும் அவர்களின் உறவினர்கள் ஒப்படைத்தனர். இந்நிலையில் பூரணத்திற்கு மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் பள்ளியில் பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இச்சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் 350க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு ஒப்பந்த நிறுவனம் சார்பில் பொங்கல் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அரங்கில் மேயர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், துணை மேயர் குமர குருநாதன், ஆணையர் செந்தில் முருகன், மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, புத்தாடைகள், பொங்கல் பரிசு மற்றும் அறுசுவை உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் தமிழ்செல்வன், பொறியாளர் கணேசன், மாநகர் நல அலுவலர் அருள்நம்பி மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நடப்போம் நலம் பெறுவோம் நிகழ்வில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடமலைக்குண்டு கிராம பகுதிகளில் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் தலைமையில் அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டனர். கடமலைக்குண்டு கிராமத்தில் தொடங்கி மயிலாடும்பாறை, செங்குளம் வழியாக தங்கமால்புரம் வரையிலான 8 கிலோமீட்டர் தூரம் நடைபயிற்சியில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது நடைபயிற்சியால் ஏற்படும் நன்மைகள், பசுமை போகி கொண்டாடி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் விநியோகம் செய்யப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.